ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாம் வாட்ஸ்அப் அப்டேட் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அப்படி அப்டேட் பண்ணலைன்னா இப்போ அப்டேட் பண்ணிக்கோங்க. ஏன்னா மெட்டாலேருந்து இப்போ ஒரு சூப்பர் ஃபீச்சர் கொடுத்துருக்காங்க. அது என்ன ஃபீச்சர்னு இப்போ பார்க்கலாம். என்னவா இருக்கும்? எனக்கு என்னடா தெரியும், கேளுடா. ஓகே, ஃபோன் ஹோம் பேஜ்லேருந்து இப்போ வாட்ஸ்அப் ஓப்பன் பண்ணிக்கலாம். வாட்ஸ்அப் ஓப்பன் பண்ண உடனே அதோட இன்டர்ஃபேஸ் இப்படி தான் இருக்கும். அதுக்கு ரைட் சைடில் கீழே நியூ சாட் பாக்ஸுக்கு மேலே பார்த்தீங்கன்னா மெட்டா ஏஐ லோகோ இருக்கும். அந்த லோகோவை கிளிக் பண்ணிங்கன்னா மெட்டா ஏஐயோட இன்டர்ஃபேஸ் இப்படி தான் இருக்கும். அதுக்கு முன்னாடி நீங்கள் ஃபஸ்ட் டைம் ஓப்பன் பண்ணுறீங்க அப்படின்னா மெட்டா ஏஐயில் கண்டினியூ கேட்கும். அந்த கண்டினியூ கொடுத்துட்டு அதுக்கப்புறமா உள்ளே போயிடலாம். இந்த மெட்டா ஏஐயோட சாட் பாக்ஸ் ஓப்பன் பண்ணோடனே ஆஸ்க் மெட்டா ஏஐ எனிதிங் அப்படின்னு இருக்கும். நம்ம எதாவது கொஸ்டின் பண்ணோம்னா இது ஏஐ டெக்னாலஜி மூலிமா நமக்கு ஆன்சர் பண்ணும். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இதில் ஹூ இஸ் த வின்னர் ஆஃப் வேர்ல்ட் கப் T20 இன் 2024 அப்படின்னு கேட்டோம்னா அதுக்கு மெட்டா ஏஐ ஆன்சர் பண்ணும். அண்ட் இதே மாதிரி இதில் நம்ம வேறு கொஸ்டின் கேட்டாலும் அதுக்கு மெட்டா ஏஐ ஆன்சர் பண்ணோம். இது என்னன்னா நம்ம சர்ச் பண்ணுறத கொஞ்சம் சிம்பிளிஃபை ஆக்கி கொடுத்துருக்கு. அதாவது வாட்ஸ்அப்பில் நம்ம வேறு சேட்டில் இருக்கும்போது வெளியில் போகாமல் வாட்ஸ்அப்பில் இருந்தே நம்ம இந்த மெட்டா ஏஐ மூலிமா சர்ச் பண்ணிக்கலாம். இது மட்டும் இல்லாமல் நம்ம இதில் இன்கேஸ் ஏதாவது ஃபோட்டோ வேணும் அப்படின்னா கூட இதில் சர்ச் பண்ணி எடுத்துக்கலாம். நம்ம அந்த ஃபோட்டோ எப்படி வேணுங்கிறத எக்ஸ்பிளைன் பண்ணிட்டோம்னா போதும், அதுவே ஏஐ டெக்னாலஜி மூலிமா நம்மளுக்கு அந்த ஃபோட்டோவை கொடுத்துரும். இப்போ அந்த ஃபோட்டோ எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். இப்போ இதுவே அந்த பெட்டுக்கு பதிலாக அந்த பையன் ஒரு கேர்ள் ஃப்ரெண்ட் கூட இருக்கிற மாதிரி போட்டோம்னா அந்த கேர்ள் ஃப்ரெண்ட் கூட இருக்கிற மாதிரியும் வந்துடும். இப்போ இன்கேஸ் நம்மளுக்கு இந்த ஃபோட்டோ வேணும்னா ஃபோட்டோவை கிளிக் பண்ணி மேலே ரைட் சைட் கார்னரில் 3 டாட் பட்டனை கிளிக் பண்ணிங்கன்னா இதில் நிறைய ஆப்ஷன் வரும். இதில் எடிட், ஆல் மீடியா, ஷோ, சேட், இந்த மாதிரி நிறைய ஆப்ஷன் இருக்கும். இதில் சேவ் கிளிக் பண்ணிங்கன்னா சேவ் ஆகிடும். செட்டர்ஸ் கிளிக் பண்ணிங்கன்னா நீங்கள் வால்பேப்பராக கூட வச்சுக்கலாம். இதே பிக்கு உங்களுக்கு ஸ்டிக்கராக வேணும்னா க்ரியேட் ஸ்டிக்கர் கொடுத்தீங்கன்னா அது ஸ்டிக்கராக க்ரியேட் ஆகிரும். இப்போது இந்த ஏஐயை ஸ்டூடெண்ட்ஸ் அவங்க எஜுகேஷ்னல் பர்பஸுக்கு கூட யூஸ் பண்ணிக்கலாம். அதாவது இதில் LCM for 34, அதாவது லீஸ்ட் காமன் மல்டிபிள். நம்ம ஸ்கூலில் வந்து மீசேமா மீப்போமான்னு படிச்சிருப்போம், அதுதான் லீஸ்ட் காமன் மல்டிபிள். அது போட்டு சர்ச் பண்ணோம், அதுவுமே ஆன்சர் கரெக்டாக தான் வந்திருக்கு. NPC எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா உங்களோட ஜென்ரல் நாலேஜ் கொஸ்டினுக்கு இது யூஸ் ஆகும். இது 100% கரெக்ட்னு சொல்ல முடியாது, இது இன்னும் டெவலப்மெண்ட்டில் இருக்குது. இப்போ இதை வச்சு நீங்கள் குரூப்பில் கூட கான்வர்சேஷன் பண்ணிக்கலாம். மெசேஜ் பாக்ஸை கிளிக் பண்ணி மெட்டா ஏஐ கொடுத்தீங்கன்னா கண்டினியூ கேட்கும். கண்டினியூ கொடுத்துட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்ன கொஸ்டின் வேணுமோ அது கேட்கலாம். நான் தமிழ்நாடு சீஃப் மினிஸ்டர் யாருன்னு கேட்டேன், அது கரெக்டாக சொல்லிடுச்சு. இப்போ அதே மாதிரி குரூப்பில் நீங்கள் ஃபோட்டோவை கூட நீங்கள் எடுத்துக்கலாம். அதே மாதிரி தான் மெட்டா ஏஐ கொடுத்துட்டு உங்களுக்கு என்ன சுச்சுவேஷன் ஃபோட்டோ வேணுமோ அந்த சுச்சுவேஷனை நீங்கள் எக்ஸ்பிளைன் பண்ணிங்கன்னா அந்த சுச்சுவேஷனுக்கு தகுந்த மாதிரி அது உங்களுக்கு ஃபோட்டோ ஜென்ரேட் பண்ணி கொடுத்துரும். ஃபார் எக்ஸாம்பிள் இதுதான். இப்போ இதுலேயே அதர் ஆப்ஷன்ஸை பார்க்கலாம். மெட்டா ஏஐயோட கன்வர்சேஷன் பேஜை கிளிக் பண்ணிட்டு அதுக்குள்ளே நேமை கிளிக் பண்ணிங்கன்னா மேலே 3 டாட் பட்டன் கிளிக் பண்ணிங்கன்னா ஷேர், கிளியர் சேட், எக்ஸ்போர்ட் சேட் அண்ட் ஆட் ஷார்ட்கட் இருக்கும். உங்களுக்கு இன்கேஸ் ஹோம் ஸ்க்ரீனில் அது வேணும்னா ஆட் ஷார்ட்கட் கொடுத்திங்கன்னா ஹோம் ஸ்க்ரீனில் சேவ் ஆகிக்கும். கிளியர் சேட் கொடுத்திங்கன்னா சேட் வந்து டெலீட் ஆகிரும். இப்போ சில பேருக்கு இந்த மெட்டா ஏஐ ஆப்ஷன் வந்து காட்டாமல் இருக்கும். அதுக்கு நீங்கள் வாட்ஸ்அப் இன்னும் அப்டேட் பண்ணியிருக்க மாட்டீங்க. அதனால் ப்ளே ஸ்டோருக்கு போயிட்டு வாட்ஸ்அப் வந்து அப்டேட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த மெட்டா ஏஐ ஆப்ஷன் வந்து உங்கள் வாட்ஸ்அப்பில் எனேபிள் ஆகிரும். கேஸ் அப்பயும் எனேபிள் ஆகலைன்னா ஒன்றும் பயப்படாதீங்க, அது அண்டர் டெவலப்மெண்ட்டில் தான் இருக்குது, அடுத்த அப்டேட்டில் கொடுப்பாங்க. இன்கேஸ் உங்களுக்கு இந்த ஃபீச்சர் தேவையில்லைன்னு நினச்சிங்கன்னா செட்டிங்ஸ் ஓப்பன் பண்ணி சேட்டுக்கு போனீங்கன்னா இதில் வந்து மெட்டா ஏஐ எனேபிள் அப்படிங்கிற ஆப்ஷன் ஒன்று இருக்கும். அது ஒன்றும் எனக்கு வந்து வரல. சில பேருக்கு அது வந்திருந்தால் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். எனக்கு இன்னும் அது வரல. அந்த எனேபிள் ஆப்ஷனை டிசேபிள் பண்ணிட்டிங்கன்னா உங்களுக்கு அந்த ஏஐ ஃபியூச்சர் காட்டாது. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இந்த டீட்டெயில்ஸ் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இதுலேயே இன்னும் கொஞ்சம் டீட்டெயில்ஸாக வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். மெட்டா ஏஐ பற்றி இன்னும் டீட்டெயிலாக உங்களுக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன், அதோடய ஃபீச்சர்ஸையும் நான் சொல்கிறேன். அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். என்னோடய சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். இதே மாதிரி டெக் வீடியோ மட்டும் இல்லாமல் இன்னும் நிறைய வீடியோஸ் உங்களுக்காக காத்துட்ருக்கு.